பொதுவா தனுசுக்கு சமுதாயத்துல மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து அப்படின்றது ஒண்ணு. ஆனா குடும்பத்துல பெரும்பாலும் தனுசை யாரும் மதிக்கிறது இல்ல. வெளியே எவ்வளவு மரியாதை இருந்தாலும் வீட்டுல நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற பேர் தான் வாங்குவாங்க. பிள்ளைங்களாவது இவங்க பேச்சு கேக்குதா? கேட்காது பெரும்பாலும். ஏன்னா இந்த கார்னர் ராசி. அதனால குடும்பம் அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு query இருக்கு. ஆனா சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க, ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இவங்களுக்கு மேல இருக்க ஹையர் அஃபிஷியல் இவங்களை விட புத்தி கம்மியா இருக்கும். ஏனம்மா இவங்க குருனோட ராசி அப்படின்னா நல்ல இன்டெப்த் ஆஃப் நாலேஜை கேதர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு என்ன தோணும்னா, ஐயோ நம்மளுக்கு அறிவுலையும் இவன் இது இல்லை, திறமையிலும் இல்லை, இவன் சொல்றதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதுவும் இந்த காலகட்டம் அந்த ஹையர் அஃபிஷியலோட டார்கெட்டே இவங்க தான் இருப்பாங்க. அதனால ரொம்ப வந்து இவங்களை இரிட்டேட் பண்றதுனால வேற வழி இல்லாம இஎம்ஐ கட்டணுமேனு வேலைக்கு போற தனுசு உண்டு. வேலை வேண்டாம் தூக்கி போட்டு வந்த தனுசும் உண்டு. ஸோ இது சார்ந்த பிரச்சனைகள் இவங்க அனுபவிக்கிறாங்க. குடும்பத்துல ஆல்ரெடி குழப்பம், இந்த காலகட்டம் குழப்பம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. தன்னோட லைஃப் பார்ட்னர் மூலியமாவும் குழந்தைங்க மூலியமாவும் குழப்பம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்துல யார் என்னால பயனடைஞ்சாங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன முதுகுல குத்துறாங்க. இது எப்படி நம்ம தீட்டின மரத்துலேயே கூறு பாய்வாங்க பாத்தீங்களா? நல்லா வந்து ஒரு கத்தி வச்சு தேய்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதுலயே இது நல்லா வெட்டுதா அப்படின்னு அதையே வந்து வெட்டி பார்ப்பாங்க. இது மனுஷனோட கோணம். அந்த மாதிரி நிறைய பேர் இவங்களை டார்கெட் பண்றாங்க. இவங்களால பலன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம்.